வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டிசம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ராமர் கோவில் இனாகரேஷனை பற்றி எல்லா மீடியாவும் பேசிச்சே தவிர, யூபியில் லக்னோவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லியிருக்காது. ஆனால் இன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை நடக்குது? லக்னோவில் இருக்கக்கூடிய அக்பர் நகர், இந்த அக்பர் நகர் அப்படிங்கிறது கோமதி ஆறுடைய ஒரு ட்ரிபியூட்டரி, அதாவது குக்ரேல் ரிவர் அப்படிங்கிற அந்த ரிவருடைய பேங்க்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அக்பர் நகர். இங்க பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. 4 மாஸ்க் இருக்கு, 2 மதராசா இருக்கு, 12 கோவில்கள் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள். அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே கடை கண்ணி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த வியாபாரத்துல வரக்கூடிய வருமானத்துல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண அடித்தட்டு மக்கள் தான் இந்த அக்பர் நகர் அப்படிங்கிற ஏரியால இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ், 25,000 பேர் கிட்டத்தட்ட அங்க பாப்புலேஷன் இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் 2023 லக்னோ டெவலப்மெண்டல் அத்தாரிட்டியும் லக்னோ முனிசிபல் கார்பரேஷனும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸோட உதவியோட புல்டோசரை கொண்டு போய் அக்பர் நகர்ல இருக்கக்கூடிய வீடுகளையும் கடைகளையும் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டா இதெல்லாம் இல்லீகல் ஆக்குபேஷன், இங்க நாங்க இந்த ஏரியாவை ரிவர் பெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதனால கோமதி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணி இங்கெல்லாம் நாங்க டெவலப் பண்ண போறோம், அதற்காக நீங்கெல்லாம் இங்க இல்லீகலா தங்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து நீங்க காலி பண்ணி போகணும், அதுக்காக தான் உங்களோட வீடுகளை புல்டோசரை வச்சு இடிக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளையும் மதராசாக்களையும் மாஸ்குகளையும் வீடுகளையும் இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த மக்கள் என்ன இப்படி பண்றீங்க, நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50-70 வருடங்களாக நாங்க இங்கதான் இருந்துட்டு இருக்கோம், இவ்வளவு நாள் இது இல்லீகல் ஆக்குபேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியலையா, இப்ப என்ன திடீர்னு என்ன பிரச்சனை வந்தது, அதுவும் இவ்வளவு அவசரமா என்ன, எங்களுக்கு முன்னாலேயே ஒரு நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா, நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போயிருப்போமே, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கதறி மன்றாடி கேட்டிருக்கிறாங்க. ஆனா எதற்குமே யூபி அரசாங்கம் செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிறைய பெட்டிஷன்ஸை கொண்டு போய் லக்னோல இருக்கக்கூடிய அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய பிரான்ச்ல அவங்க போய் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அங்க அலகாபாத் ஹைகோர்ட் லக்னோ டிவிஷனோட ஜட்ஜு உடனே ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம இதை செய்வீங்க அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தினார். ஆனா இந்த யூபி அரசாங்கம் எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்க, பெட்டிஷன் போட்டவங்களுக்கு தானே ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க, நிறைய பேர் பெட்டிஷன் போடலையே, பெட்டிஷன் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி பத்தாது, அவங்களால முடியாது, அவங்களால பெட்டிஷன் போட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணமா காட்டி யாரெல்லாம் பெட்டிஷன் போடலையோ, யாரெல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கலையோ அவங்களுடைய வீடுகளையும் அவங்களுடைய கடைகளையும் இன்னைக்கு இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட கதறல் அழுகையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பாவமா இருக்குங்க. எவ்வளோ வீடியோஸ், குழந்தைங்க சொல்றாங்க, எங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, இந்த நேரத்துல எங்க வீடெல்லாம் இடிச்சு தள்ளுறீங்களே, நாங்கெல்லாம் எப்படி பரீட்சை எழுதுறதுன்னு. ஒரு வயசானவர் அழுறாரு, என் பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன், இப்படி என் ஒட்டுமொத்த வாழ்நாடுடைய சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் இப்படி ஒரேடியா இடிச்சு தள்ளுறீங்களே, என் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி அவ்வளவு தூரம் அழறாங்க, கெஞ்சுறாங்க. ஏதாவது எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழிக்கு ஏற்பாடு இந்த அரசாங்கம் பண்ண வேண்டாமா? லக்னோ டெவலப்மெண்டல் அத்தாரிட்டி எங்க கிட்ட பேசும்பொழுது, இங்க நாங்க மேம்படுத்த போறோம், உங்க குடியிருப்பெல்லாம் மேம்படுத்த போறோம், அதனால உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, உங்க ஆதார் கார்டு எல்லாம் கொடுங்க, அதுக்காக பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போறோம் அப்படின்னு பொய் சொல்லி எங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட், ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா இப்படி வீடை இடிக்கிறதுக்கு தான் இவங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்றாங்கிறது எங்களுக்கு தெரியாது. எந்தவித முன்னறிவிப்பே இல்லாம எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க, வாட்டர் சப்ளையை கட் பண்ணிட்டாங்க, இப்போ திடுதிப்புன்னு இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அவங்க சொல்றதை கேட்கும்போது அடி வயிறு கலங்குதுங்க. எப்படி இருக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிறுபான்மையினர்ன்ற ஒரே காரணத்துக்காக இது போன்ற நடவடிக்கையில இந்த யூபி அரசாங்கம் ஈடுபடுது. ஒரு அரசாங்கத்துக்கு டெவலப்மெண்ட் தேவைதான், அதுவும் யூபி போன்ற மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எக்கானமியே கீழே இழுக்கிறது யூபி மாநிலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாநிலத்துல டெவலப்மெண்ட் தேவைதான். ஆனா
மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய உரிமைகள படிச்சுட்டு, யாருக்காக இவ்ளோ டெவலப்மென்ட் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த அரசாங்கம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கா? ஒரு மாநிலத்த டெவலப் பண்றீங்கன்னா, முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்த டெவலப் பண்ணணும். மக்களுடைய வாழ்க்கை தரத்த டெவலப் பண்ணணும். மக்களுடைய கல்விய டெவலப் பண்ணணும். மக்களுடைய ஆரோக்கியத்த டெவலப் பண்ணணும். மக்களுடைய சுகாதாரத்த டெவலப் பண்ணணும். அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு நீங்க மாநிலத்த டெவலப் பண்ணீங்கன்னா, மக்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கும். மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா தான் டெவலப்மெண்ட் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். எல்லாரையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு மேடைக்கு மேடை மோடி சொல்றாரே, அது இதுதானா? இந்த லட்சணம் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? மக்களை முன்னேற்றாம, மக்களுடைய பாதுகாப்ப உறுதி பண்ணாம, மக்கள நிம்மதியா, சந்தோஷமா வச்சுக்காம, மாநிலத்த மட்டும் முன்னேற்றி என்னய்யா பண்ண போறீங்க? அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி, அடிப்படை அறிவு கூடவா இந்த யுபி அரசாங்கத்துக்கு கிடையாது. மனசுக்குள்ள இவ்ளோ வன்மத்தையும், அழுக்கையும் வச்சுக்கிட்டு, கோமதி நதிய சுத்தம் பண்ண போறோம்ன்னு சொல்றீங்களே, நீங்கலாம் மனுஷங்க தானா? அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சிறுபான்மையினர் மட்டும் இல்ல. பிபிஎல்க்கு கீழ பிலோ பாவர்ட்டி லைன் ஏழை எளிய மக்கள். ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்கள். அந்த மக்கள பொட்டி படுக்கையோட தூக்கி வேற இடத்துல தூக்கி போடுறதுக்கு எப்படிதான் இந்த யுபி அரசாங்கத்துக்கு மனசு வருதோ? எப்பவுமே சமூக நீதியோட சேர்ந்து வரக்கூடிய வளர்ச்சி தான் நீண்ட நெடிய காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். இன்னைக்கு நாங்க தமிழ்நாட கடந்துட்டோம். தமிழ்நாட விட எக்கானமில முன்னேறிட்டோம். அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டோட கால் தூசிக்கு கூட பெறமாட்டீங்க. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. யுபில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மீண்டும் கோர்ட் தான் இதுல இன்டர்ஃபியர் பண்ணி ஏதாவது ஒரு நியாயம் வாங்கி குடுக்கணும். அந்த மக்களுடைய கதறல கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எதை நோக்கி இந்த இந்தியா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சத்தியமா புரிய மாட்டேங்குது. பயங்கர வேதனையாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு.